நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எங்கே வந்திருக்கோன்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு ஹிட்லர் படம் ரிலீஸ் ஆயிருக்குங்க. படம் எப்படி இருக்குது நிறைய கொஷின்ஸ் இருக்குல்ல. ஆனால் யார்கிட்ட போய் கேட்குறது? ஆடியன்ஸ் கிட்ட தான் போய் கேட்கணும். இல்லை விஜய் ஆண்டனி நடிச்சிருக்காரு. இந்த படம் என்ன மாதிரியான கான்செப்ட் நிறைய கொஷின்ஸ் இருக்குது. இது வேறு 2 மணி நேரம் படம் தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி போச்சு, செகண்ட் ஹாஃப் எப்படி போச்சு, நல்லா இருக்கா நல்லா இல்லையா, இல்லை போய் ஆடியன்ஸ்கிட்ட போய் கேட்கலாம் வாங்க. எல்லாம் ஃபேமிலியோட வந்து தேட்டரில் பார்த்தா நல்லா இருக்கும். யாரும் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை, எல்லாமே நல்லா இருந்தது. படம் சூப்பராக இருந்துச்சுங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. குட் த்ரில்லர், ஒரு நல்ல த்ரில்லர் மூவி. அதுமாதிரி நம்ம ஃபாஸ்ட் பேஸ்டாக அதை எடிட் பண்ணியிருக்காங்க, ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சீரியஸாக எடுத்தோடனே ஒரு ரொம்ப சீரியஸாக அது காமிச்சாலும் அதுக்கப்புறம் போக போகிற நல்லா என்ஜாய் பண்ண வச்சாங்க மூவியை. ஸோ அந்த அந்த 3 ஆங்கிள் இருக்குது. ஒரு லவ், ஒரு க்ரைமு, ஒரு இன்வெஸ்டிகேஷன், த்ரில்லர், அந்த மாதிரி அதை வந்து மாறி மாறி நல்லா எடிட் பண்ணி ரொம்ப நல்லா கொண்டு போயிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. யூஸ்வலாக விஜய் ஆண்டனி படத்தில் அவரை மட்டுமே சுற்றி கதை போயிட்டே இருக்கும். அவர் தான் இந்த டைட்டிலில் பிச்சைக்காரன்றது, அவர் தான் பிச்சைக்காரன். வேறு பேர் இருந்ததுன்னா அவர். இந்த படத்தில் மற்ற கேரக்டர்ஸ்க்கு எல்லாம் வந்து கரெக்டான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு பேலன்ஸ் கொடுத்துருக்கனால படம் ஹோல்சமாக இருக்குது. அதை பார்க்குறதுக்கு ஒரு முழுமையான ஒரு நல்ல என்டர்டெய்னர் மூவியாகவும், அதே நேரத்தில் அந்த கடைசியில் வரக்கூடிய ஒரு சின்ன அந்த சீரியஸான இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணிட்டு. விஜய் ஆண்டனி நடிப்பு சூப்பர், நல்லா இருந்துச்சு. சரண்ராஜ் கூட ஒருத்தர் நடிச்சிருக்காரு பாருங்க, பக்கத்துலேயே நிற்பார் இல்லைங்களா, சிறுசுன்னு கூப்பிட்றாங்களே, அவருடைய ஆக்டிங் சூப்பர். அந்த இடையில அப்பப்போ ஒரு டைலாக் கொடுத்து அந்த டைலாக் சூப்பராக பேசுகிறார், நல்லா இருந்துச்சு. படம் ஃபுல்லுமே நல்லா இருந்துச்சு, சூப்பர். மியூசிக் வேறு லெவல். எதிர்பார்த்திருப்போம். அது வந்து அதான் சார் பிரேக் அப்புறம் தான் அவர் என்னன்னு பண்ணுறான்னு தெரியுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் இதை ஸ்லோவாக போகுது, செகண்ட் ஆஃப் ஓகே தான். விஜய் ஆண்டனி சார் ஆக்டிங் எப்படிங்க? அவர் கூட தான் இப்போ நான் வந்தேன், போயிட்டார், அப்படி போயிட்டாரு அவரு. அப்படி வந்துட்டேன், அவர் கூட இப்போ வந்தேன் நான். அவர் அப்படி போயிட்டாரு. ஆமாம், ஸோ கொஞ்சம் ஸ்லோ. அது மியூசிக்கில் ஏற்ற மாதிரி அந்த ஸ்டோரி அப்படியே அப்படிதான். அதிகமாக படம் நல்லா இருக்கும். விஜய் ஆண்டனி படம் சூப்பராக இருக்கு. அவர் படம் எப்பவுமே நல்லா இருக்கும், அதனால பார்க்கலாம். இந்த படம் ஒரு வாட்டி பார்க்கலாம், நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம். சாங்கெல்லாம் சரியா இருக்கு, பார்க்கலாம். நல்லா இருந்ததுப்பா படம். நல்லா இருக்குப்பா, நல்லா சோஷியல் மெசேஜ் தான், ஆக்சுவலி சோஷியல் மெசேஜ் தான். பார்க்கலாம் படம். தேங்க்யூ ஸோ மச். படம் நல்லா இருக்கு. 7 on 10 கொடுக்கலாம். அடுத்தது என்ன நடக்கும்னே தெரியல, வெறுவெறுப்பாக போச்சு. ஒரு மாதிரி லைக் கெஸ் பண்ண முடியல அடுத்தது என்ன நடக்கும்னு. ஒரு மாதிரி நல்லா ஷோ நல்லா இருந்துச்சு. மியூசிக் நல்லா நல்லா இருந்துச்சு. அதான் என்ன நடக்கும்னே தெரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே என்ன நடக்க போது கெஸ் பண்ணவே முடியல. செகண்ட் ஹாஃப் வந்து நீட்டாக நல்லா கொண்டு போனாங்க. ஓவராக அடிக்கல, ஒரு மாதிரி இந்த மியூசிக் ரொம்ப சட்டில் நல்லா இருந்துச்சு. அப்படியே ரொம்ப பிளெண்ட் ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஹைப் அந்த மாதிரி தெரியல, பட் ஆனால் சட்டில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது எனக்கு தெரியல, ஹிட்லர்ன்ற பேருக்கு இதுக்கு சம்மந்தம் தான் தெரியல, பட் ஓவராலாக படம் சீன் வந்துட்டு ட்விஸ்ட் ஒன்று இருந்துச்சு. ஃபைனலாக அந்த ட்விஸ்ட் வந்து ட்விஸ்ட் வந்து நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. நல்லா இருந்துச்சு. 7 on 10. ஃபேமிலியோட பார்க்கலாம். அந்த மாதிரி இந்த படத்துல வந்துட்டு நல்லா இருக்கும். நல்லா இருந்தது படம், நல்லா இருந்தது. அந்த படம் நான் பார்க்கவே இல்லையே. ஓகே, நல்லா தான் பிஜிஎம்ஸ் நல்லா இருந்தது.
இருக்கு. சாங்ஸ் அவ்வளோ இல்ல, பிஜிஎம் நல்லா இருக்கு. காமெடி எப்படி இன்ட்ரெஸ்ட் இருந்தது, அதை பிடிச்சிருந்தது. நல்லா இருந்தது, படம் நல்லா இருந்தது ரொம்ப. 2 மணி நேரம் படம் எப்படி இருந்துச்சு? சாரி, 2 hours movie ஆமா. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நம்ம எதிர்பார்க்க மாட்டோம், பட் செகண்ட் ஹாஃப்ல ட்விஸ்ட் நல்லா இருந்தது. ஆக்சுவலி அந்த ட்விஸ்ட் இது பண்றது ஜிவிஎம் ஆல் ஓவர்ல வந்து கேரி பண்ணிட்டு போயிருக்காங்க நல்லா. ஸோ ஆமா, கொஞ்சம் பொலிட்டிக்கல் சைட்ல என்ன மெசேஜ் வந்து லைக் நார்மலாக ஒரு பிரிட்ஜ்காக நடக்கிற ஃபைட் தான். ஸோ அதை பேஸ் பண்ணி அவர் எப்படி வந்து அதை வின் பண்றாரு லாஸ்ட்ல அப்படின்றது தான் வந்து படம் நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் வாஸ் எக்ஸலன்ட். இந்த படம் வந்து கொஞ்சம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத ட்விஸ்ட் எல்லாம் இருக்கு. ஸோ அது இதுலயும் காட்டியிருக்காங்க. நம்ம எல்லா படத்துலயும் பாக்குற மாதிரி தான் இதுலயும் அந்த அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் இருக்கு. எல்லாருக்குமே நல்ல ரோல்ஸ் இருக்கு, நல்லா பண்ணிருக்காங்க. சாரி, இப்போ 7.5. கிளைமேக்ஸ் வாஸ் அன்எக்ஸ்பெக்டட். செகண்ட் ஹாஃப்ல ட்விஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே வாட்ச் பண்ணலாம், எல்லாரும் வாட்ச் பண்றோம். சாங்ஸ் ரொம்ப கம்மி தான், பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா இருக்கு. சீன் வந்து அது நெக்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ல வர ட்விஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடா இருந்தது. அது எதிர்பார்க்கல ஆக்சுவலி. படம் நல்லா இருந்ததுங்க. செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப விறுவிறுப்பாக இருந்தது படம். எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் சில டேர்னிங் பாயிண்ட்ஸ் இருந்தது, அதனால் ரொம்ப நல்லா இருந்தது விறுவிறுப்பாக. அது அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து எப்படி மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் தான். ஆக்சுவலி நிறைய படம் வந்திருக்கு, அது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கன்வே பண்ணுறாங்க. நல்லா இருந்தது. அவரோட நடிப்பு, கௌதம் மேனன் சாரோட நடிப்பு எல்லாம் நல்லா இருந்தது. பேக் ஸ்கோர், மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் அந்த சீனோட கடல் எல்லாம் மூழ்கி போகிற மாதிரி ஆற்றுல, அது ரொம்ப எமோஷனலாக இருந்தது, நல்லா பண்ணியிருந்தாங்க. லேக்னு எதுவும் இல்லை, மேபி பிகினிங் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்த மாதிரி இருந்தது, பட் நல்லா இருந்தது. நல்லா செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது. கனெக்ட் பண்ணுறாங்க இல்லையா, கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது. மற்றபடி நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒருத்தர் நடிச்சிருந்தாரு, அதில் ஒரு பாட்டு வச்சு பிட்டு பண்ணியிருக்காங்க. அவரோட பாட்டு வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட், அதுவுமே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. நல்லா இருந்தது. ஆமாம், அதை வச்சு பிரிச்சு கட்டுறாங்க. ஒரு எண்டுலாம் ஓரளவுக்கு நம்மளால கெஸ் பண்ண முடியுது, மற்றபடி நல்லா எடுத்துருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப, அதாவது அந்த பிகினிங் பார்ட்டோடைய ஸ்கோர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். பேக்ரவுண்ட் எல்லாரும் கண்டிப்பாக குடும்பத்தோட படத்திலே பிடிச்ச சீனுன்னு சொன்னால், ஆக்சுவலாக என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் நடிச்சிருக்காரு. அவர் வந்து திடீர்னு லாஸ்ட்டில் வந்து ஹீரோக்கு சப்போர்ட்டாக டேர்ன் ஆவார். அந்த பிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. நல்லா இருங்க, புதுசாக பண்ணுறாரு, நல்லா பண்ணுறாரு, நல்லா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. மற்ற படத்தை நான் பார்த்ததில்லை, இந்த படம் நல்லா இருக்கு. இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு. எங்கேஜாக இருக்கு படம் நல்லா இருக்கு. 2 மணி நேரம் படம் எப்படி சார்? ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டு ஹாஃபுமே நல்லா தான் போச்சு. எந்த சீன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது? எந்த சீன் பிடிச்சிருந்தது? படமே ஃபுல்லாக நல்லா தான். இந்த சீன் போர் அடிக்குது, இந்த சீன் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி தான். படம் ஃபுல்லாக அரசியல் இருக்குன்றாங்க. இன்னைக்கு அரசியல் இல்லாமல் நம்மளே அரசியலுக்கு நடுவில் மாறி அரசியல் சொல்லியிருக்காங்க. அரசியல்லாம் எதுவும் அந்த அளவுக்கு பேசலாம். இதுவும் வந்து ஊழல் பற்றி ஒரே ஒரு இது கட்சியில் மற்றபடி வந்து எந்த கட்சியும் வந்து தாக்கல. எந்த கட்சியும் காமனாக இருக்கு. விஜயாண்டி மெசேஜ் அவர் வந்து டைரக்டர் சொல்றது அவர் சொல்லிக்கிறார். நல்லா ஆக்ட் பண்ணி மியூசிக்லாம் எப்படின்னா இருக்கு? மியூசிக் நல்லா. படத்தில் பிடிச்ச விஷயம் ட்விஸ்ட். படத்தும் ஃபுல்லாக நிறைய இடத்துல வந்து ட்விஸ்ட்டாக இருக்கும். மற்றது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக அடுத்து என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். போர் அடிக்காமல் நல்லா இருக்கும். ஃபேமிலியோட பார்க்கலாம், தாராளமாக ஃபேமிலியோட. படத்தில் சென்டிமெண்ட்டு இல்லை, சென்டிமெண்ட்டு இருக்குது. அதை வந்து கொஞ்சம் குறைச்சி தான் சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு. அவரு கிளாஸான டைரக்டர், அதனால அவருக்கு வந்து நடிப்பு சொல்லி தருவாங்கல்ல. அவரே நிறைய பேரை நடிக்க வச்சவர், அதனால அவர் வந்து மாசம் நடிச்சிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.